இப்போ நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6ல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள 5th கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் டு என். ஸோ என் நேச்சுரல் நம்பர்ஸோட சம் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்ணமாக நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் மாதிரி மேக்ஸில் நம்ம எழுதுறோம்னா 1 + 2 + 3 + டாட் 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 டில் என். ஸோ நீங்கள் என்னோட வேல்யூ 5 வச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 1 + 2 + 3 + 4 + 5 இதோட சம் மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் என்னோட வேல்யூ 3 வச்சிங்கன்னா 1 + 2 + 3. ஸோ அதான் அந்த டாட் டாட் டாட்டோட மீனிங். ஸோ என்னோட வேல்யூ நீங்கள் 100 வச்சுக்கலாம், 200 வச்சுக்கலாம். ஸோ கியூமுலேட்டிவாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அந்த n வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணி சம்மை கொடுங்கன்றாங்க. ஸோ என்னோட வேல்யூ 5 வைக்கும் போது உங்களுடைய சம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 வரும். ஸோ 5, 9, 12, 14, 15. ஸோ அது எப்படி பண்ணுறது தான் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கான்செப்ட் படி நம்ம என்னோட வேல்யூ வாங்கணும். n = இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் n. ஓகேவா? n வேல்யூ வந்தோன்னா ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட வேல்யூ 5 கொடுக்குறேன்னா 1 to 5 நான் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஃபார் i இன் ரேஞ்ச் 1, n கொடுக்கக்கூடாது, n + 1 கொடுக்கணும். ஏன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்டேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கொடுக்குறதா தான் கொடுக்கலாம், கொடுக்கலனாலுமே பை டிஃபால்ட்டாக அது 1 தான். ஓகே, ஒவ்வொன்றா தான் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் i மட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ if I run the code, ஸோ என்னோட வேல்யூ கேட்குது, நம்ம 5 கொடுத்தோன்னா நமக்கு பாருங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் வருது. நான் n + 1 கொடுத்ததுனால. ஸோ நான் வெறும் n மட்டும் நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்டர் n5 கொடுத்தேன்னா எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டாக எண்ட் வேல்யூ வந்து எண்ட் -1 தான் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். 1 எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது -1 ஆச்சுன்னா கரெக்டான வேல்யூ வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம நம்பரை நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வர அந்த ஐயை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், சம்முன்னு சொல்லிட்டு. பை டிஃபால்ட்டாக சம்மோட வேல்யூ 0. ஸோ ஒவ்வொரு நம்பர் வர வர அது சம் கூட நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணலாம்னா சம் = ஆல்ரெடி இருக்க சம் ப்ளஸ் இந்த ஐ வேல்யூ. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பர் வர வர ஆட் பண்ணி திரும்ப அதை சம்லேயே ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஃபைனலி பிரிண்ட் சம் = போட்டு சம்மை பிரிண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ n = 5 கொடுத்தனா சம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ என்னோட வேல்யூ 6 கொடுத்தீங்கன்னா அப்படியே 6 ஆட் பண்ணுங்கள், 21. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி. அடுத்து வர ஒவ்வொரு ஐயுமே சம் கூட ஆட் பண்ணி சம்மை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0 இருக்குது, அடுத்து 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணுங்கள் 1, அடுத்து 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுங்கள் 3, 3ஐயும் 3 ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த வே அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது இந்த ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.